வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண அந்த ஒரு ரோலில் நார்மல் பேஸ் போட்டு ஹைட்டு கிராஸ் நாட்டில் போடுற இந்த 6 குடைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த குடைகளோட கலர் காம்பினேஷன்ஸ், எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், ஃபினிஷிங் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு, இந்த மாதிரி குடைகள்லாம் நிறையா போடுறப்ப எப்படி ஃபாஸ்ட்டாக எந்த மாதிரி மேக் பண்ணால் நம்ம ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணி முடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய இந்த மாதிரி குடைகள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நான் போட்டிருந்திருக்கேன். அதை பார்த்துட்டு தான் இந்த குடைகள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். லைட் ரோஸில் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லைட் ரோஸ் வந்து நிறையா இருக்கும், ஒயிட் வந்து அந்த பார்டர் மாதிரி வந்திருக்கும். இது வந்து நல்ல ஒரு வயலட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன். அடுத்தது வந்து பேரட் க்ரீன் வித் டார்க் ரோஸ் கலர் காம்பினேஷன். இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க, நல்லா டார்க் கலர்ஸு. இது வந்து செந்தூர கலர் அண்டு டார்க் க்ரீன் கலரில் இந்த கூட போட்டிருக்கேன் நான். இது வந்து லெமன் எல்லோ வித் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன். இது வந்து மாம்பழ மஞ்சள் கலர் வித் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இந்த கூடையெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமண்டாக தான் அவங்க ஃபினிஷ் பண்ணி கேட்டாங்க. இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு இதே மாதிரியே கொடுங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கூடைகள்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து தாம்பூல பை கொடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மேரேஜுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, வளகாப்புக்கு. அது போக இப்போ நிறைய பேர் வந்து கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக ஆப்டாக இந்த குடைகள் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸு, காரம் இதெல்லாம் போட்டு கொடுக்குறோம்ல, அதுக்கு கூட இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரோல் எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து இந்த கூடையை நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ப்ளைனாக போடுறத விட இந்த மாதிரி 2 கலர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் பேஸ் போட்டு ஹைட் வந்து இந்த மாதிரி கிராஸ் நாட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 16க்கு 8, லென்த் வந்து 16 இருக்கும், பேஸ் வந்து 8 லைன்ஸ் வந்து போட்டிருப்போம். நம்ம கட் பண்ணுற வயர் பேஸ் எல்லாமே வந்து ஒரே இதில் இருக்கணும் நம்மளுக்கு கலரில். அந்த பார்டர் வருது பார்த்திங்களா, அது மட்டும் தான் நம்ம 4 நாட்டுக்கு நம்ம வயர் ஜாயின் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஆல்ரெடி இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது, நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கூடையோட மாடல் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா 2x2 மாடலில் வரும். கீழே வந்து குமிழ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த இது எடுத்துட்டிங்கன்னா ஆரஞ்சு கலரில் 2x2 மாடலில் இருக்கும். அதை சுற்றி பார்டர் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு நாட்டில் வந்திருக்கும். டிசைன் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த கூடைக்கு வந்து ஒரு ரோலில் போட்டாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இது வந்து கிராஸ் நாட்டில் போடுறப்போ உங்களுக்கு வந்து வயர் வேஸ்ட்டே ஆகாது இதில் உங்களுக்கு. ஏன்னா பேஸ் வந்து நார்மல் நாட் போடுறோம், ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் போடுறப்போ உங்களுக்கு வந்து வயர் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கூடைகள் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நம்ம 6 அடியில் 16 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 8 லைன்ஸ் ஒரே கலரில் கட் பண்ணிக்கணும். அப்புறம் 4 நாட்டுக்கு நம்ம அந்த க்ரீன் கலர் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைமண்டில் போட்டு நீங்கள் முடிச்சிருங்க. நீங்கள் அந்த டைமண்ட் வந்து நீங்கள் எண்ணி பார்த்திங்கன்னா 7 டைமண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுதான் இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுங்க. நான் வந்து நீங்கள் சொல்கிற டைமுக்கு நாங்கள் வந்து பின்னி கொடுப்போம் நாங்கள். ஏன்னா ரிட்டன் கிஃப்ட்டுன்னு கொடுக்குறப்ப நிறைய நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து நிறையா கேட்பீங்க, அதனால தான். ஹேண்டில்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 2 வேர் ஹேண்டில் தான். இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நான் போட்டிருக்கேன். இன்னர் வேருக்கும் சேம் அதே கலரே வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் வந்து கூடைகள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ப்ளைனாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டாட் மாடல்லே நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் போட்டுக்கலாம். ஹேண்டிலே வந்து இந்த 2 வேர் ஹேண்டிலே 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் பாருங்கள், டாட் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். பிளெயினு, டாட் ஹேண்டிலு, எஸ் டைப் ஹேண்டில், இந்த 3 விதத்துலேயே நம்ம வந்து ஹேண்டில் போட்டுக்கலாம். என்ன கலர் காம்பினேஷனுக்கு எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து வயர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் கூட வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறனால ப்ளைனாக போட்டிருக்கேன். மற்ற டார்க் கலர்ஸ்க்கு வந்து டாட் மாடலும் எஸ் டைப் ஹேண்டிலும் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் இந்த கூடை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடைகள் வந்து நிறைய பின்னுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னோடய வயருக்கு வந்து நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் இந்த 6 கூடைகளுக்கு மொத்தமாக நான் வந்து பேஸ் எடுத்து வச்சுட்டேன்.
பேஸ்னால் கட் பண்ணி நான் வந்து பேஸ் போட்டு முடிச்சுட்டு அதை 4 நாட்டுக்கு வயர் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் வந்து வயரும் ஜாயின் பண்ணிடுவேன் நான். ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், அப்போ தான் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நிறைய கூட பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கூடைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ வயர் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தடுத்த கூடைக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வயர் வந்து வித்தியாசமாக இருக்கிறப்ப மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக மாறும். அதுக்கப்புறம் இந்த 4 நாட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் வித் க்ரீன் கலர் வயரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கூடையோட ஃபுல் டியூட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது, அதில் பாருங்கள் எப்படி இந்த நாட்ஸு எப்படி இதை மெஷர்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டவுட்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூட எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் வந்து அந்த டவுட் எல்லாமே நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் நான் உங்களுக்கு. என்னோடய வயருக்கு எனக்கு 6 அடி எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கூடைகள் எல்லாமே இந்த 6 கூடைகளுமே 3 நாளில் நான் வந்து பின்னி முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் இப்போ குமிழ் ஷேப்பில் நம்ம கொண்டுட்டு வரோம்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா சென்டர்லேருந்து நம்ம நாட் எடுத்து நம்ம போட்டோம்னா அந்த மாதிரி குமிழ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4 நாட்லேயே வந்து சென்டர் நாட் போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குமிழ் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். கீழே வந்து அந்த பேஸ் வந்து இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் ஒரு சைடாக அந்த 7 டைமண்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் வந்து அந்த டைமண்டை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுவேன். அப்போ அந்த கூடையோட ஹைட் மட்டும் எனக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் தான் போதும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் கடகடன்னு. கூடைக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஆகாது. ஸோ நான் காமிக்கிறேன் அந்த இதையும் ஃபுல்லாகவே எப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கிராஸாக நீங்கள் வந்து அடுத்து இன்க்ரீஸ் பண்ணிட வேண்டியது தான். அடுத்து ரன்னிங் வயர் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. பார்த்திங்களா, நான் கூடையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா 7 நாட் வரைக்கும் நான் போட்டுட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. வயர் பாருங்கள் சொருகிறதுக்கு மட்டும்தான் இருக்கும், வேஸ்டேஜே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் வயர் கால்குலேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்டீல் ஸ்கேலில் 6 அடி எடுத்திருக்கேன் நான். என்னோடய வயருக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. வயர் வேஸ்டேஜ் வந்து இதில் கம்மியாக இருக்குங்க. நார்மல் பேஸ் போட்டு ஹைட்டு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கிராஸ் நாட்டில் பாருங்கள் அந்த மாதிரி டைமண்டாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். பார்க்குறதுக்கே இந்த கூடைகள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னும் ஹேண்டில் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். உள்ளே பாருங்கள் சைடாக இந்த மாதிரி தான் வந்து வயரை இன்சர்ட் பண்ணணும். நிறைய கூடைகள் இந்த மாதிரி போடுறப்ப நம்ம கடகடன்னு வெட்டிடாமல் அந்த வயரெல்லாம் கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த வயர்லலாம் பட்டுருச்சுன்னா அது கட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கூடைக்கு எப்படி ஹேண்டில் போட்டேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். 2 கூடை அந்த 3 கூடையாக தாங்க நான் ஹேண்டில் போட்டேன். ஒரே அடியாக நம்ம ஹேண்டில் போட்டாலும் நம்மளுக்கு கழுத்து வலிக்கும். அதனால் 3 கூடையாக நான் வந்து ஹேண்டில் போட்டு நான் வந்து ஃபினிஷிங் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இன்னர் வேர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கைப்பிடிக்கு 2 வயர் இன்னர் வேர் இருந்தால் போதும். ஏன்னா அது சின்ன கூடை அப்படின்றதுனால எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சேம் அதே கலருக்கே நம்ம வந்து போடணும். இப்போ ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சு கலருக்கே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து அவுட்டர் வேருக்கு ஹேண்டிலுக்கு வந்துடும். அதையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நீட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நான் உட்காந்து ஹேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கூடைகளுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து போட்டுருவேன். இப்போ எஸ் டைப் ஹேண்டில்னால் ஆரஞ்சும் க்ரீனும் எடுத்துக்கணும். இல்லை ப்ளைனாக போட போகிறோம்னா சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன மாதிரி போட போகிறோம் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி தான் இந்த கூடைகள் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதனால் நீங்களும் வந்து பல்க் ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்து தாராளமாக பண்ணுங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி கூடைகள் எல்லாமே வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கு வந்து சுத்து வயர் கிடையாது. நார்மல் பேஸ் போட்டு ஹைட்டு கிராஸ் நாட்டில் போடுறப்ப உங்களுக்கு வந்து இந்த கூடைகளும் நீங்கள் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கூடைகள் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கூடைகளை ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.